नमः ओम देवता कार्य सिद्धत्तम समास्तब्ध समुद्भवम श्री महावाराहि महावीर्यं नमामि ऋणमुक्तये लक्ष्म्यालिङ्गितवामाङ्गं भक्तानां वरदायकं श्री महावाराहि महावीर्यं नमामि ऋणमुक्तये आन्द्रामालाधरं संघचक्रदायुधारिणं श्री महावाराहि महावीर्यं नमामि ऋणमुक्तये स्मरणात् सर्वभक्तानां कत्रुजविषनाशनं श्री महावाराहि महावीर्यं नमामि ऋणमुक्तये वाराहेण मगधादिग्दन्ते भयनाशनं श्री महावाराहि महावीर्यं नमामि ऋणमुक्तये प्रहल्लादवरदं श्री चैतन्यवरविदारिणं श्री महावाराहि महावीर्यं नमामि ऋणमुक्तये क्रीडके पीडितानां भक्तानां अभयप्रदां श्री महावाराहि महावीर्यं नमामि ऋणमुक्तये वेद वेदान्तयाञ्चं ब्रह्मेन्द्रवन्दिनं श्री महावाराहि महावीर्यं नमामि ऋणमुक्तये पूर्णम् ओम महावाराहि देवतायै नमो नमः ओम ऐं क्लौं ओम नमो भगवते परागपरमेश्वरी सहस्रकोटिमुद्री नेत्रधारिणी अग्निज्वालादिसूरधारिणी महामाये दुष्टदंसिनी आकाशमणि प्रलय सर्वेसुर अट्टगासिनी सहस्रगर्गधारिणी दशसहस्राम्बाहुनी सदत्रुतमहिषासुरमर्दिनी बिन्दुमस्य स्वरूपिणी कृष्णसत्त्वयज्ञोपदीन समस्तभूतानाम् आकृषये आकृषये आवेशय आवेशय अनेककोटिखड्गरुद्रपरिपालनी ब्रह्मराक्षसग्रहस्तम्भिनी ह्रां ह्रीं क्रों आम्रेश्वरी विकटजटाधारिणी एकादशकोटिवेदानाम् आकृषये आकृषये दशकोटि कूष्माण्डानाम् आकृषये आकृषये नवकोटि वेदानाम् आकृषये आकृषये अष्टकोटि यक्षाणाम् आकृषये आकृषये सप्तकोटि सामुण्डानाम् आकृषये आकृषये षट्कोटि वेदानाम् आकृषये आकृषये पंचकोटि भूतानाम् आकृषये आकृषये चतुष्कोटि वेदानाम् आकृषये आकृषये त्रिकोटि भद्रकाली श्री तह तह ओम ऐं क्लौं तह तह ॐ फट् स्वाहा ओम प्रे ह्रीं डं श्री ह्रीं क्लीं क्लौं स्वाहा इदं महावाराहि देवतायै नमो नमः महावाराहि अम्बिकायाः परिपूर्ण कृपाकराक्ष फलप्राप्तिसिद्धिरस्तु इदं वाराहि देवतायै नमो नमः पंचमी सर्वसिद्धिमाता ओम लिरुं वाराहि लिरुं मुन्नन्तभैरवी श्री पादुकाभ्यां नमः அதில் மங்கள ரூபிணி பாட்டு இருக்கும். இப்போ வேதத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த பாட்டில் இருக்கு. சத்தமாக பாடணும், நான் பாட மாட்டேன், நீங்களாம் பாடணும். மங்கள ரூபிணி மதியனி சூரினி மன்மத பாணியலே சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணிய கனிமுக கண்டன கற்பன காமியே ஜய ஜய சங்கரி கௌரி குமாரி துர்க நிவாரணி வாராணி மாதுவியான் மாதவ மொழியான் ஆலய சூடிடுவான் ஜய ஜய சங்கரி கௌரி குபாகரி துர்க நிவாரணி வாராணி சங்கரி சௌந்தரி சதுர்முக போற்றிட சபையினி வந்தவளே பொங்கரி மாவின பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே என் குலம் தழைத்திட எழில்வழி உடனே எழுந்தன துர்க்கையலே ஜய ஜய சங்கரி கௌரி குபாகரி துர்க நிவாரணி வாராணி தன தன கந்தன கவரி
பறையொலி முழங்கிட கண்மணி நீ வருவாய். கணகண கண்கண கதிரொலி வீசிட கண்மணி நீ வருவாய். பண பண பம்பன பறையொலி கூவிட கண்மணி நீ வருவாய். ஜய ஜய சங்கரி கௌரி குபாகரி துக்க நிவாரணி வாராகி. பஞ்சமி பைரவி பத்மன புத்திரி பஞ்சன பாணியலே. கொஞ்சிடு குமரனை குணமிகு வேரன் கொடுத்தன குமரியலே. எண்ணிய சங்கட தீர்த்திட சமரது செய்தன சக்தியனும் மாயே. ஜய ஜய சங்கரி கௌரி குபாகரி துக்க நிவாரணி வாராகி. எண்ணிய பணியை அருளிட வருவாய் என் குல தேவியலே. பண்ணிய செயலின் பலனது நலவாய் நொழியதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே. ஜய ஜய சங்கரி கௌரி குபாகரி துக்க நிவாரணி வாராகி. இடதரும் தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய். சுடதருவோவே சுருதிக பூரி சுகமருதாய். பழதரு இருளில் பருதிய வந்து பழவினை ஓட்டிடுவாய். ஜய ஜய சங்கரி கௌரி குபாகரி துக்க நிவாரணி வாராகி. जय जय बाला सामुंडीश्वरी जय जय श्रीदेवी. जय जय दुर्गा श्री परमेश्वरी जय जय श्रीदेवी. जय जय जयति मंगलकारी जय जय श्रीदेवी. जय जय शंकरी गौरी कृपाकरी दुर्ग निवारणि वाराहि. இப்போ சொல்ல போற மந்திரம் வந்து மந்திர புஷ்பம். இவ்வளவு விமர்சனையா எல்லா பூஜையும் நம்மளால ஏற்பாடு பண்ண முடியாட்டியும் செய்யறதுக்கு வசதி இல்லைனா கூட கையில ஒரு 4 புஷ்பம் எடுத்து இந்த மந்திர புஷ்பம் மந்திரத்தை சொன்னோம்னா எந்த அளவுக்கு நம்மளால பக்தியா சிரத்தையா ஹோமத்துக்கோ பூஜைக்கோ ஏற்பாடுகள் நம்ம செஞ்சோமோ அது எல்லாமே இந்த மந்திர புஷ்பம் சொல்லும் போது அதில் போய் நமக்கு வந்து பரிபூர்ணமாக அடையணும். கையில் பூ வச்சுட்டு இருக்கோம், அந்த பூ எப்படி கசனாமல் கையில் பிடிச்சிட்டு இருக்கோமோ அப்படி தான் நம்மளுடைய வேண்டுதல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அந்த வேண்டுதல் இந்த ஆஷாட நவராத்திரிக்கு நம்ம 9 நாள் நவராத்திரி பூஜை பண்ணி அம்பாள் தடங்கள் இல்லாமல் இந்த 9 நாள் ஹோமத்தை ஏற்றுட்டாங்க. நம்ம பண்ணன்னு சொன்னதோடு அவங்க ஏற்றுட்டாங்க. ஏற்றுட்ட அம்பாள் எப்பவுமே குழந்தை சுரூபமாக எந்த ஒரு விஷயத்தை போனோம்னாலும் பாலாத்திரி சுந்தர் இல்லாமல் உபாசனா தெய்வத்தை கிடையாது. அதனால் பாலாவை பண்ணோம்னா வாழை அப்படின்னு சொல்கிறது. பாலா பூஜை பண்ணும்போது தானாக நமக்கு வந்து எந்த மந்திர ஜபம் சித்தியாக இருந்தாலும் சீக்கிரம் சித்தியாகும். ஒரு குடும்பத்திலையும் சரி, ஒரு நல்ல விசேஷமும் சரி, சுமங்கலி பூஜையும் சரி, இதெல்லாம் அதே மாதிரி சுமங்கலி பூஜைன்றது இப்போ 11 பேரையும் வாராகியாக ஆவாகனம் பண்ணி வாராகி ஸ்தானத்தில் உட்கார வச்சு பண்ணுறோம். எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம மந்திரோபதேசம் மந்திரம் சொல்லி அவங்களுக்கு நம்ம இவ்வளோ நாள் 10 நாள் பண்ணோமோ அதனுடைய பூர்த்தியான பூஜையே இன்னைக்கு தான். இது எந்த அளவுக்கு சந்தோஷமாக நம்ம குடும்பமாக இருந்து எல்லாரும் பண்ணுறோமோ அடுத்த நவராத்திரிக்குள்ள நம்ம என்ன சங்கல்பம் வச்சோமோ அதெல்லாம் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட 20 வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே எல்லாருக்குமே நல்ல அனுகூலம் கொடுத்துட்டு இருக்கு. யார் யாருக்கு என்னென்ன சங்கல்பம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சங்கல்பம் இருக்கும். சங்கல்பம்ன்றது வேண்டுதல், பிரார்த்தனை, அவங்கவுங்க மனசில் அதை நினச்சிக்கலாம். இந்த மந்திர புஷ்பம் படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், ஆயத்தனவான் பவதி அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு இடம் வரும்போது மட்டும் நீங்கள் சொல்லலாம். ஆயத்தனவான் பவதி அப்படின்னா அம்மா எல்லாத்தையும் நடத்தி வைங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சமஸ்கிருதத்தில் இருக்கிறது தமிழ் அர்த்தம். மந்திர புஷ்பத்தில் நம்ம அதை சொல்லிட்டு வரோம், அவ்வளோதான். ஓம் யோபாம் புஷ்பம் வேதாம் புஷ்பவான் பிரஜாவான் புஷ்பான் பவதி சந்திரம் அபாம் புஷ்பம்
पुष्पवान् प्रजावान् कुसुमान् भवति एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति अग्निर्वा अपामायतनम् आपो वै अग्निर्योष्यकपदः आयतनं वेद आयतनवान् भवति आपो वै अंशकपदः आयतनम् आयतनवान् भवति एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति चन्द्रमा वा अपामायतनम् आयतनवान् भवति यश्चन्द्रमसः आयतनं वेद आयतनवान् भवति आपो वै चन्द्रमसः आयतनम् आयतनवान् भवति एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति नक्षत्राणि वा अपामायतनम् आयतनवान् भवति यो नक्षत्राणाम् आयतनं वेद आयतनवान् भवति आपो वै नक्षत्राणाम् आयतनं वेद आयतनवान् भवति एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति पर्जन्यो वा अपामायतनम् आयतनवान् भवति यत्पर्जन्यस्रायतनं वेद आयतनवान् भवति आपो वै पर्जन्यस्रायतनम् आयतनवान् भवति एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति संवत्सरो अपामायतनम् आयतनवान् भवति
கதம்பே முல்லை முத்தினில் பழிக்கும் பல்லழகியே அம்மா